கடோபனிஷத்து. ஈஷாவாஸ்ய உபனிஷத்து பார்த்தோம். அது சம்ஹிதையிலையாக்கும் உள்ளது. அதுக்கப்புறமா கேனோபனிஷத்து பார்த்தோம். அது பிராமணத்தில் உள்ளதாக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ நம்ம கடோபனிஷத்தை பார்க்குறோம். கிருஷ்ண யஜுர்வேதீய உபனிஷத்தாக்கும் கடோபனிஷத்து. அதானது கிருஷ்ண யஜுர்வேதத்தோடு கட சாகேல இருக்கிற பார்ட்டு. நஜிகேதஸோடும் யமனோடும் பேச்சுவார்த்தை ரூபத்தில் பரமாத்மாவோடு ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான தத்துவத்தை இதில் வர்ணிக்கப்பட்டிருக்கு. 2 அத்தியாயங்களும் ஓரோ அத்தியாயத்திலையும் 3 வள்ளிகளும் இருக்கு. சுக்ல யஜுர்வேதீயமாயிருந்தது ஈஷாவாஸ்ய உபனிஷத்து. கிருஷ்ண யஜுர்வேதத்தில் கட சாகேல இருக்கிறதாக்கும் கடோபனிஷத்து. வேதத்தோடு ஏது பாகத்திலையும் உபனிஷத்து உண்டாகும். வேதத்தில் ஃபுல்லும் வேதாந்தம் அப்படிங்கிற உபனிஷத்து பல இடத்துலையும் ஆயிட்டு சின்னி செதறி கிடக்கு. வேதத்தோடு ஷார்ட் எசன்ஸ் ஆக்கும் உபனிஷத்து. வேதத்தில் ஃபுல்லும் உபனிஷத் அப்படிங்கிற வேதாந்த சிந்தை வியாபிச்சு கிடக்கு. கொப்பரை தேங்காயில் எப்படியாக்குமோ எண்ணெய் எல்லா இடத்துலையும் இருக்கு, அதே மாதிரி பாலில் வெண்ணெய் இருக்கிற மாதிரி, எள்ளில் எண்ணெய் இருக்கிற மாதிரி, இப்படின்னு வேதத்தில் ஃபுல்லும் வேதாந்தம் ரொம்பி நிற்கிறது. பாலை உறவூத்தி பதம் வந்து தயிராக்கி கடைஞ்சாக்கும் வெண்ணெய் எடுக்கிறோம். அதே மாதிரி வேதத்திலேருந்து வேதாந்தத்தை, அதானது உபனிஷத்தை விசாரம் பண்ணி கடைஞ்செடுக்கணும். வேதத்தோடு, அதாவது வேதம் அப்படிங்கிற கிரந்தத்தோடு கடைசியில இருக்கிறதாக்கும் உபனிஷத்து அப்படின்னு அர்த்தம் கிடையாது. வேதாந்தம் அப்படின்னு சொல்றதுனால அப்படி அர்த்தம் எடுத்துக்க பറ്റാது. எக்ஸாம்பிளுக்கு ஈஷாவாஸ்ய உபனிஷத்தை நம்ம பார்த்தோம். சம்ஹிதையிலேந்தாக்கும் ஈஷாவாஸ்ய உபனிஷத்தை எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டோம். வேதசாஸ்திரத்தை அனுதினம் மனனம் செஞ்சு வேதாந்தத்தை ஞானிகள் நமக்கு எசன்ஸ் ஆயிட்டு தந்திருக்கா. சாத்துக்கொடிய ஜூஸ் ஆயிட்டு புழிஞ்சே தந்துட்டா. நமக்கு குடிக்கிற வேலை மட்டும்தான் அந்த எசன்ஸை. அதே மாதிரி ஒரு வேதத்தில் இருக்கிற எசன்ஸ் ஆக்கும் கடோபனிஷத்து. கிருஷ்ண யஜுர்வேதத்திலேருந்து எடுக்கப்பட்டதாக்கும் அப்படிங்கிறதுனால
கிருஷ்ண யஜுர்வேதீய சாந்தி பாடம். சகனாவது அப்படின்னு ஆரம்பிக்கிற சாந்தி பாடம். சாந்தி பாடங்கள் எல்லாம் நம்ம டீட்டெயில் ஆயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்ததாக்கும். பிரம்ம வித்யை சாதகனில கொடுக்கிற அந்த ஒரு எனர்ஜி ஒருபோதும் குறையாம இருக்கணும். அதுக்கு நித்திய அனுஷ்டானங்கள் வழி, சிரவண மனன நிதித்தியாசனம் வழி உபாசகன் தான் அபியசிச்ச வித்யை குறையாதக்கு பார்க்கணும். பாசிட்டிவ் எனர்ஜியில எப்பவும் மனசை வைக்கணும். நெகட்டிவ் எனர்ஜிக்கு மனசு போகக்கூடாம பார்த்துக்கணும். சாந்தி பாடத்துல 3 தடவையாக்குமே சாந்தி அப்படின்னு சொல்றத நம்ம பார்த்தோம். ஆதி தெய்வீக, ஆதி பௌதீக, ஆத்தியாத்மிக சாந்தி தரணமே பரம்பொருளே அப்படின்னு சாந்தி பாடம். உபனிஷத்து പഠനத்துல ஒருபோதும் ஒரு டிஸ்டர்பும் உண்டாகக்கூடாதே அப்படின்னு சாந்தி பாடம். கௌதம வம்சத்துல ஜனிச்ச வாஜஸ்ரவாத்மஜ மகர்ஷி வாஜஸ்ரவாத்மஜ மகர்ஷியான அருணன். அதானது வாஜா அப்படின்னா அன்னம், ஸ்ரவா அப்படின்னா அன்னதானத்தால சம்பாதிச்ச யசஸ். அதனாலேயே அவருக்கு ரொம்ப புகழுண்டாச்சு அந்த மகர்ஷிக்கு. அருணன் அப்படின்னாக்கும் அவரோட பேரு. அருணன் நிறைய தானத்தால, அன்னதானத்தால அவருக்கு கீர்த்தி உண்டாச்சு. அதனால வாஜஸ்ரவாத்மஜ மகர்ஷி அப்படின்னு அவருக்கு பேரே வந்துடுத்து. அன்னதானத்தால ரொம்ப கீர்த்தி சம்பாதிச்ச அருணன். அந்த அருணனோட புத்திரனான உத்தாலக மகர்ஷி அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆக்ரகத்தோடு கூடிட்டு விஸ்வஜித் அப்படின்னு பேர் இருக்கிற ஒரு பெரிய யஜ்ஞம் நடத்துறதுக்கு ஆரம்பிச்சார். இந்த யஜ்ஞத்தில சர்வஸ்வம் தானம் பண்ணணும் அப்படின்னாக்கும் வியவஸ்தை. விஸ்வஜித் அப்படிங்கிற யாகத்துல சர்வஸ்வம் தானம் பண்ணணும் அப்படிங்கிற நியமம் இருக்கு. கஜானாவில் 1 ரூபா காயின் கோடியும் மிச்சம் இல்லாதக்கு எல்லாத்தையும் தானம் பண்ணணும். அப்படி தானம் பண்ணினா நிர்தனனாயிட்டு பவிக்கும். புகழுக்காயிட்டு இந்த யாகத்தை பண்ணலாம் அப்படின்னு உத்தாலக மகர்ஷி தீர்மானம் பண்ணினார். இருக்கிறதுலயே சிரேஷ்டமான தானமாக்கும் கோதானம்.
சாம்பத்திக ஸ்திதிக்கு தகுந்த மாதிரி பசுமாடோடு கொம்பு, குழம்பு, காலில் இருக்கிற அந்த குழம்பு எல்லாம் സ്വർണത്താലെയും വെള്ളിയാലെയും അലങ്കരിക്കപ്പെടും. സ്വർണമണികൾ കഴുത്തിലെ മാടുകൾക്ക് കെട്ടിക്കൊടുപ്പ, പട്ടുവസ്ത്രത്താലെ മാടുകളെ ചുറ്റുക, എന്നിട്ടാക്കും ദാനം പണുക. ഇത്രയാക്കും அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ശ്രേഷ്ഠമാക്കും கோதானம். அதனாலேயாக்கும் கோதானம் சிரேஷ்டம் அப்படின்னு சொன்னது. புகழுக்காயிட்டு மட்டும் விஸ்வஜித் யாகம் நடத்துறதுக்கு தீர்மானம் பண்ணினார் அருணனோட புத்திரன். நல்ல நல்ல மாடுகளை முதல்லயே ஒளிப்பிச்சு வச்சுட்டார். நல்லதல்லாത്ത മാടുകളെ ദാനം ചെയ്യறதுക്കായിട്ട് റെഡിയാക്കി നിപ്പാട്ടി யஜ்ஞத்திலே ஒன்றுக்கும் ஆகாத அந்த மாடுகளை தானம் பண்ணலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணினார். யஜ்ஞம் அப்படிங்கிறதுல தானத்தை கொடுக்கறதும் தானம் ஸ்வீகரிக்கிறதும் எல்லாம் എല്ലാ യജ്ഞങ്ങളിലും ഉള്ളതാക്കും. ഒന്നുക്കും ആകാത്ത മാടുകളെയാക്കും അരുണനോട് പുത്രൻ ദാനം ചെഞ്ചത്. ദാനം സ്വീകരിച്ചവായെല്ലാം തളർന്ന അവസ്ഥയിലെ ഇരിക്കുന്ന മാടുകളെ പത്ത് സങ്കടപ്പെട്ടു പോയിട്ട. இந்த മാടുകളെല്ലാം ദാനമായിട്ട് സ്വീകരിച്ച് അത് ഉപയോഗിച്ച് അവളോട് പൊഴപ്പ് നടത്തണം. ആനാ நடக்க முடியாத மாடு, கண்ணு காணாத மாடு, சாப்பிட்டு நிறைய நாளுகளான மாடு, இப்படியெல்லாம் ஆக்கும் தானம் கிடைக்கிறது. இந்த மாடுகள் எல்லாம் வச்சுண்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு அவள்லாம் சங்கடப்பட்டா. அருணனோடு புத்திரனோடு இந்த செய்கை ரொம்ப கஷ்டம்தான். அருணனோடு பேரக்குழந்தை, அருணனோடு புத்திரனாக்குமே இப்படி அதர்மமான தானத்தை பண்ணிட்டு இருக்கிறது அவரோட புத்திரன் நஜிகேதஸ். இதெல்லாம் பார்த்து நோட் பண்ணிட்டு இருக்க அந்த குழந்தை. அப்பா செய்யற பிரவൃத்தி அதர்ம பிரவൃத்தி ஆக்கும் அப்படின்னு சின்ன குழந்தை தெரிஞ்சுண்டுது. நஜிகேதஸ் ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறது. இதனால தன்னோட அப்பாவுக்கு நித்தியமான நரகம் கிடைக்குமே, அப்பாவை நரகத்துக்கு போகாம காப்பாத்துறது புத்திரனோடு கடமையாக்குமே, இப்படின்னு எல்லாம் அந்த குழந்தை சிந்தனை பண்ணித்து அப்பா கிட்ட போய் கேட்டுது. அப்பா, என்ன ஆருக்காக்கும் நீங்கள் தானம் கொடுக்க போற? காது கேட்காத்த மாதிரி நின்றுட்டு இருந்தார் அப்பா. ரெண்டாவது தடவை கேட்டுட்டும் பதிலில்லை. மறுபடியும் அப்பாவோட கோபத்தை தோன்ற அளவுக்கு மறுபடியும் கேட்டுது குழந்தை. குழந்தையோடு கேள்விய கயர் பண்ணாம பல பல வேலைகளில் முழுகின்னு இருந்த அப்பா மூணாவது தடவையும் நஜிகேதஸ் கேள்வி கேட்டோன்னே அதிகடினமான கோபத்தோடு கூடிட்டு திடீர்னு வந்த கோபத்தால தன்னை அறியாம இப்படி சொல்லிட்டார், உன்னை நான் காலனுக்காக்கும் தானம் பண்ண போறேன் அப்படின்னு. அப்பா கிட்டேந்து அது ஒரு பர்மிஷன் கிடைச்சதாயிட்டு நினைச்சுண்டு குழந்தை அப்பாவோட துக்கத்தை இல்லாம பண்றதுக்காயிட்டு
யமதர்மராஜாவை பார்க்கறதுக்கு கிளம்பித்து. கோபத்துல தெரியாம வந்த வார்த்தைகளாக்கும் அது. சொன்னதுக்கு அப்புறமாவுக்கும் அப்பா அதனோட கௌரவத்தை தெரிஞ்சுட்டார், துக்கிச்சார். குழந்தைய போய் இப்படி சொல்லிட்டோமே. புத்திரனானா அப்பாவோட துக்கத்தை இல்லாம பண்றதுக்கு அப்பாவை ஆசுவாச வாக்குகளால சமாதானப்படுத்திட்டு, என்ன காலன் கிட்ட அனுப்பி விடுங்கோம் அப்பா அப்படின்னு. வெயில் காலத்துல செடி கொடிகள் எல்லாம் காஞ்சு நிற்கும், மழை காலத்துல அது மறுபடியும் தளிர்த்து வரும். அவ்வளோதான் உள்ளது மனுஷ ஜீவிதம். அதனால நான் காலபுரிக்கு போயிட்டு வரேன். அப்பாவுக்கு தடுத்து நிப்பாட்டவே முடியலை. எப்படியோ நஜிகேதஸ் காலனோடு வருகைய எதிர்பார்க்காம சுயமாயிட்டு காலபுரிக்கு யாத்திரையானார். ஒன்ன நான் காலனுக்காக்கும் கொடுக்க போறேன் அப்படின்னா மரணதேவனுக்கு கொடுப்பேன்னு நாக்குமே அர்த்தம். மரணம் வர வரைக்கும் வெயிட் பண்ணாம அந்த குழந்தை சுயமா காலபுரிக்கு யாத்திரையாச்சு. காலன் அக்குமானா அந்த டைம்ல அவரோடு வேலைக்கு கிளம்பி போயிருந்தார். நிறைய பேர பாச கயரை போட்டு இழுத்து காலபுரிக்கு கூட்டிட்டு வரத்துக்கு ஆயிட்டு அவர் ஒரு பெரிய யாத்திரையிலே இருந்தார். அந்த டைம்லயாக்கும் நஜிகேதஸ் யமலோகத்துக்கு வந்து சேர்ந்தது. நஜிகேதஸ் யமலோகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 3 நாளைக்கு அப்புறமாக்கும் யமதேவன் அங்க வந்து சேர்றார். 3 நாள் ஆயிட்டு சொமேதையா வந்து சேர்ந்த பிரம்மச்சாரியான குழந்தை தண்ணி கொடியும் குடிக்காதக்கு பட்டினி கிடக்கு. இதனால என்னோட புண்ணியம் செய்க்குமே, என்னோட இடத்துக்கு வந்து இப்படி பட்டினி கிடக்கே இந்த குழந்தை, நானொன்னும் கூட்டிட்டு வந்துட்டில்லை, தன்னால வந்த அதிதியாக்கும். அதிதிய தேவனாயிட்டு സ്വീകരിക്കണം. இந்த குழந்தை வந்ததை தெரியாம நான் இப்படி என்னோட டியூட்டியில முழுகி இருந்தேன். என்னோட புண்ணியம் கம்மியாயிடுமே, எனக்கு யம பதவி நஷ்டமாயிடுமே, புண்ணியம் செய்ச்சானா இனி என்ன செய்வேன்? நஜிகேதஸ பார்த்து இப்படியெல்லாம் மனசுக்குள்ள சங்கடப்பட்டார் யமதேவன். அதிதி சல்காரம் பண்ணினார் நஜிகேதஸுக்கு. 3 நாளைக்கும் நான் வர வரைக்கும் இங்க தண்ணி கூட குடிக்காதக்கு பட்டினி இருந்தேளே. அங்கே இருக்கிறவாளெல்லாம் சொன்னா கொஞ்சம் சாப்பிடுங்கோ தண்ணி குடியுங்கோன்னு சொன்னா, யஜமானன் வராதக்கு நான் அதொன்னும் செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை அங்க வெயிட் பண்ணிட்டு. இப்படி ஜலபானம் இல்லாதக்கு நீங்கள் பட்டினி கிடந்தேளே, அதுக்கு பதிலாயிட்டு நான் உங்களுக்கு 3 வரம் தரேன் அப்படின்னு யமதேவன் சொன்னார். நஜிகேதஸ் முதல் வரம் கேட்டுண்டார். இந்த பிரகிருதி சம்பந்தமான வரமாக்கும் அது. 2வதாயிட்டு பரலோக சம்பந்தமான வரம். கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம பிரகிருதி பரலோகம் இது சம்பந்தமான 2 வரங்களையும் யமதேவன் அதிசீக்கிரமா கொடுத்துட்டார். இனியும் ஒரு வரம் மிச்சம் இருக்கு. இகலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் அப்பாற்பட்டதான
அந்த பரம்பொருளோடு அந்த ஒரு பதம் ஆத்தியாத்மிக தலம் நான் என்னோடது அப்படிங்கிற நினைப்பு ஸ்டாப் ஆகிற டைமிலேயாக்கும் பரபிரம்ம பதவி தேடி நம்ம யாத்திரையாவோம். குழந்தையான பிரம்மചാരിயான നചികേതസ് മൂന്നാമത് വരമായിട്ട് യമദേവൻ കിട്ട കേട്ടതും ആത്മജ്ഞാനമാക്കും. ഇഹലോക സൗഖ്യവും സ്വർലോക സൗഖ്യവും അനുഭവിച്ചതുക്കപ്പുറം എനിക്ക് தேவை அந்த ஆத்மஞானமாக்கும். சாதகனுக்கு ஆத்மஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பல டிஸ்டர்புகளும் உண்டாகும், பல பல சோதனைகள் வந்து சேரும். அதிலேந்தெல்லாம் விடுதல் பிராபிக்கணும். ரொம்ப கிளியராயிட்டு நமக்கு அதெல்லாம் சொல்லித்தரது கഠോപനിഷത്ത്. എല്ലാ പരീക്ഷണങ്ങളിലെയും ജയിച്ച് നചികേതസ് ആത്മവിദ്യയെ യമദേവൻ കിട്ടേന്ത് സ്വീകരിக்கிறதாக்கும் கഠோபனிஷத்துல சொல்லுற விஷயம். அதுக்கப்புறம் நிறைய சிஷ்யர்களுக்கு பிரம்ம வித்யை சொல்லி உபதேசிக்கிற ஆச்சாரியனாயிட்டு தீரற നചികേതസ്. இத்தனையும் விஷயங்களை தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் நம்ம இந்த உபனிஷத்துக்கு பிரவேசனம் பண்றோம். குரு கிட்டேந்தாக்கும் ஆத்மவித்யை സ്വീകരിക്കണം. നചികേതസ് ഗുരുവായിട്ട് സ്വീകരിച്ചത് യമദേവനെയാക്കും. ആക്ച്വലായിട്ട് അപ്പാവ കാപ്പാത്രത്തുക്കായിട്ടാക്കും യമലോകത്തുക്ക് വന്നു ചേർന്നത്. அந்த நചികേതஸுக்கு യമദേവൻ ஆத்மவித்யை உபதேசிச்சு கொடுக்கிற குருவாயிட்டு மாறினார். காரணமில்லாதக்கு காரியம் உண்டாகாது. வாயிலேந்து வர ஒரு வார்த்தை அதாக்கும் இப்போ நചികേതஸுக்கு ஆத்மவித்யை கிடைக்கிறதுக்கு காரணமாச்சு. அப்பா கிட்ட போய் கேட்டுதே, குழந்தை என்ன ஆரிக்காக்கும் தானம் பண்ண போறேலப்பா, உன்னை காலனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரே, அது கோபத்துல வந்த வார்த்தையாக்கும். இருந்தாலும் அந்த வார்த்தை தான் பலிச்செடுத்து நചികേതஸுக்கு ஆத்மவித்யை கிடைக்கிறதுக்கு காரணமான அப்பா ഗുരുകിട്ടേന്ത് ഡയറക്റ്റ് ആയിട്ട് കാതുവഴി ശ്രവണം കടക്ക വേണ്ടിന ഒന്നാക്കും ബ്രഹ്മവിദ്യ. അതാണത് ആത്മവിദ്യ. அந்த ஆத்மவித்யை கிடைக்கிறதுக்காயிட்டு நிறைய கஷ்டங்கள் நചികേതஸுக்கு அனுபவிക്കേണ്ടി வந்தது. ஒரு விதமான அட்ராக்ஷனிலையும் நചികേതസ് மயங்கலை, ஒரு விதமான டிஸ்டர்பையும் நചികേതസ് கேர் பண்ணலை. ஆத்மவித்யை தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற உறுதியில இருந்தார் நചികേതസ്. அப்பாக்கு எங்கிட்ட இருக்கிற கோபம் இல்லாம ஆகணும். அதே மாதிரி இகலோக பரலோக விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்.
மனுஷன் மரிச்சானா அவனுக்கு என்ன சம்பவிக்கிறது? அந்த மரணத்தோட சீக்கிரட்டை நான் தெரிஞ்சுக்கணும், மிருத்யு ரகசியத்தை சொல்லித்தரணும் அப்படின்னாக்கும் நஜிகேதஸ் மிருத்யுதேவன் கிட்ட சொன்னது. மரணசேஷம் ஜீவனுக்கு என்ன சம்பவிக்கிறது? சிலவா சொல்லறா மறுபடியும் ஜெனிப்பா அப்படின்னு. இதனோட யதார்த்தியம் எனக்கு தெரியணும் அப்படின்னு நஜிகேதஸ் சொன்னோன யமதேவன் மரணத்தோட ரகசியத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு தயாராகலை. இந்த ஞானம் ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமாக்கும். அதனால இது தெரிஞ்சுக்கிறதுக்கும் சிரமமாக்கும். உனக்கு வேற ஏதாவது வரம் வேணாலும் கேளு, நான் தரேன், இந்த வரத்தை மாற்றி கேளு அப்படின்னாக்கும் யமதேவன் சொன்னது. 100 வருஷம் தீர்காயுளோடு கூடி இருக்கிற வரத்தை கேட்டுக்கோ, எத்தனை சம்பத்து வேணாலும் கேட்டுக்கோ, என்ன பதவி வேணுமானாலும் கேட்டுக்கோ, ஆனா மிருத்யு ரகசியத்தை சொல்லறதுக்கு என்ன கம்பல் பண்ணாதே அப்படின்னாக்கும் யமதேவன் சொன்னது. மனுஷன் சாதாரண கதியில என்னெல்லாம் ஆகிரகிக்கிறாளோ அதெல்லாத்தையும் கேளு, நான் தரேன், இதை மட்டும் கேட்காதே அப்படின்னாக்கும் சொன்னது. அதை தரேன் இதை தரேன்னு நிறைய நிறைய ஆசைகள் எல்லாம் காட்டிட்டும் நஜிகேதஸ் தன்னோட முடிவிலேந்து மாறலை. அப்படி இருக்கிற அந்த நஜிகேதஸோடு கதையாக்கும் நம்ம இந்த கடோபனிஷத்துல பார்க்கிறோம்.